செப்டம்பர் 7 பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 14ஆம் பிரிவு 25 முதல் 33 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. மேரியும் ஜானும் 60 ஆண்டுகளாக கணவன் மனைவியாக திருமண உறவை வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக மேரி அல்சைமர் எனப்படும் நினைவாற்றல் இழப்பு நோயுடன் போராடி வருகின்றார். அவருக்கு யாரையும், ஏன் 60 ஆண்டுகள் உறவில் உள்ள சொந்த கணவன் ஜானை கூட யாரென்று மறந்துவிட்ட நிலை, தன்னை கூட யாரென்று தெரியாத நிலை. ஒவ்வொரு நாளும் மதிய உணவை மேரியோடு சேர்ந்து ஜான் சாப்பிட்டு கொண்டே நாளின் நடப்புகளை மேரியோடு பகிர்ந்து கொள்வதை கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். மேரியை கவனித்துக் கொள்ளும் செவிலியர் நர்ஸ் ஒரு நாள் ஜானிடம் கேட்டார், ஜான், நீங்கள் பேசுவதை மேரி புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் சொல்லும் எதற்கும் அவரால் பதில் சொல்லவும் முடியாது. ஏன், அவருக்கு உங்களை யாரென்றே தெரியாது. இருப்பினும் ஏன் தினமும் இங்கு வந்து அவருடன் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இது பயனற்ற செயல் என்றார். ஜான் பதிலாக, சிஸ்டர், மேரிக்கு என்னை யார் என்று தெரியாத நிலை இருக்கலாம், ஆனால் எனக்கு மேரியை நன்கு தெரியுமே, அவளை நான் இன்னும் நன்கு அறிவேனே என்றார். ஜான் தன் மனைவி மேரியை திருமண அர்ப்பணத்திலிருந்து புரிந்து கொண்டதால்தான் மேரிக்கு நினைவில்லை என்றாலும் அவர் வாழும் மட்டும் ஜான் அவரோடு சேர்ந்து வாழ்வதாய் உணர்கிறார். அறிவது என்பது அர்ப்பணிப்பில் அடங்கியுள்ளது. அர்ப்பணம் இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் யாரையும் முழுமையாய் அறிய முடியாது, அன்பு செய்யவும் முடியாது. இன்றைய வாசகங்கள் வாழ்வை அர்ப்பணமாக வாழ அழைக்கிறது. இயேசுவுக்கு சீடராகுவது எளிதல்ல. அடிப்படையில் அனைத்தையும் இழக்க வேண்டும். தாய், தந்தை, மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், ஏன் தன் சொந்த உயிரையும் கூட வெறுக்காவிட்டால் அவர் சீடராக இருக்க முடியாது என்று இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. உறவுகளிலேயே மிக மிக அடிப்படையான உறவு நாம் நமது உயிரோடு கொண்டுள்ள உறவு. அதற்கு பிறகு நமது தாய், தந்தை, நமது குடும்பத்தினரோடு வாழும் உறவு. இந்த அடிப்படை உறவுகளையே வெறுத்து அவருடைய சீடராக வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். இது அளவுக்கு மீறிய, நமது இயல்புக்கும் மீறிய எதிர்பார்ப்பு. இயேசு வெறுக்க சொல்லி இருக்க மாட்டார் என்று ஒரு சில மொழிபெயர்ப்புகள் நாம் இன்று வாசிக்க கேட்ட நமது நற்செய்தி வாசக மொழிபெயர்ப்பு கூட வெறுப்பு என்ற பதத்தை சற்று பெண்மைப்படுத்தி மொழிபெயர்த்துள்ளது.
சொந்த உறவுகளையும், ஏன் தன் உயிரையும் என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது என்று வாசிக்க கேட்டோம். வெறுப்பு என்ற கடினமான பதமும், அல்லது என்னை விட மற்றதை மேலாக கருதுவது என்ற மென்மையான பதமும், இரண்டுமே இயல்பான நடைமுறையில் அவ்வளவு எளிதாக புரிந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள். இயேசுவை எல்லா உறவுகளுக்கும் மேலாக ஏற்று மற்ற உறவுகளை, ஏன் நமது உயிரை கூட வெறுத்தால்தான் சீடராக முடியுமா? இதை எப்படி புரிந்து கொள்வது? இயேசு என்ன சொல்ல வருகிறார்? இத்தோடு நிறுத்தாமல் தம் சீடர்கள் தம் சிலுவை சுமந்து தன்னை பின்தொடர வேண்டும் என்று இயேசு தொடர்ந்து கூறுகிறார். இயேசுவின் வாழ்வில் சிலுவை என்பது அவரது அர்ப்பணத்தின் வெளிப்பாடு. தந்தை இறைவன் மானிடர் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை வெளிக்காட்டும் அன்பு செயல்தான் சிலுவை. யோவான் 3:16 தந்தை தன் மகனை சிலுவையில் கையளிக்கும் அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை படிக்கிறோம். தந்தை இறைவன் மனிதர் மேல் கொண்ட அன்பின் செயலாக்கம்தான் இயேசு. தந்தை இறைவனின் அன்பை வாழ்ந்து வெளிப்படுத்துவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் இயேசு. இயேசு அற்புதங்கள் பல செய்தார், அருமையான போதனைகளை ஆற்றினார். இந்த வல்ல செயல்களின் வழியாக தந்தை இறைவனின் அரசு தன்னில் தொடங்கிவிட்டது. இதை நம்பி மனம் திரும்பி நற்செய்தியை வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். வல்ல செயல்களின் வழியாக தந்தை இறைவன் தன்னில் செயலாற்றுகிறார் என்பதை மக்களுக்கு காட்டுவது அவருக்கு மகிமையையும் புகழையும் சேர்த்தது. ஆனால் துன்பமும் வேதனையும் வலியும் அவமானமும் நிறைந்த சிலுவைச் சாவின் வழியாக தந்தை இறைவனின் அன்பையும் மன்னிப்பையும் பலிதரும் பரிவையும் வாழ்ந்து காட்டுவதற்கு அசைக்க முடியாத அர்ப்பணம் தேவை. தந்தை இறைவனின் நிபந்தனை இல்லாத அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த அர்ப்பணத்தை மிக கொடூரமான சிலுவை நேரத்திலும் சிறிதும் பிசகாமல் வாழ்ந்தார். அதனால்தான் இயேசுவால் தனக்கு தீங்கு இழைத்தவர்களையும் தந்தையே இவர்களை மன்னியும் என்று கூறி மன்னிக்க முடிந்தது. இயேசுவுக்கு சிலுவை என்பது சிறிதும் பிசகாத, பிறழாத முழு அர்ப்பணம். தந்தை இறைவனுக்கு அவர் அளித்த முழு அர்ப்பணம்தான் சிலுவை. தம் சீடர்களும் தன் சிலுவை சுமந்து தன்னை பின்தொடர வேண்டும் என்று இயேசு கூறும்போது, இதே இந்த முழு அர்ப்பணத்தை தான் அவர்களுக்கும் வாழும் முறையாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார். முழு அர்ப்பணத்தை வாழும் முறையிலிருந்து வழிபெறச் செய்யும் எதையும் அவர்கள் தள்ளி வைக்க வேண்டும், வெறுத்து தள்ள வேண்டும். அது தாய் தந்தையின் உறவாக இருந்தாலும், மனைவி மக்கள் சகோதர சகோதரர்களின் அன்பு பிணைப்பாக இருந்தாலும், முழு அர்ப்பணத்தை வாழ்வதற்கு தடையாக இருந்தால் அதனை துறந்து விட வேண்டும். முழு அர்ப்பண வாழ்க்கைக்கு ஊறு விளைவிக்கும் எதனையும் மேலாக கருதக்கூடாது. இதனை சற்றும் எளிதாக புரிந்து கொள்ள 2 உவமைகளை இயேசு தொடர்ந்து கூறுகிறார். கட்டடம் கட்டத் தொடங்குபவர் முடிந்தவரை கட்டுவோம், முடியாவிட்டால் பாதியிலே விட்டுவிடுவோம் என்று தொடங்குவதில்லை. அது அவரை அவமானத்திற்கு, அவருடைய இயலாமையை பிறர் எள்ளி நகையாடுவதற்கும் தள்ளிவிடும். கட்டும் முன் அதனை தன்னால் முடிக்க முடியுமா என்று சுய பரிசோதனை செய்து செய்யும் செயலுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். அதைப்போல்தான் இறையரசை கட்டி எழுப்பும் பணியில் இயேசுவின் சீடர்களும் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இப்பணியில் இயேசுவை போல் சிலுவை சுமக்கும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய பணி அவர்களுடைய பணி. அதற்கு முழு அர்ப்பணத்தோடு தம்மை ஈடுபடுத்தாதோர் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது என்பதை இந்த உவமை கூறுகிறது. அடுத்த உவமை போர் தொடுத்து தன் அரசை காப்பாற்ற விளையும் அரசரை பற்றியது. போரில் வெற்றி பெற்று நாட்டை காப்பாற்ற முயல்வது அல்லது தன்னால் எதிர்கொள்ள முடியாத வலிய அரசன் தம் அரசை தாக்கும்போது அமைதிக்கு வழி தேடுவது
என்ற இரு சூழ்நிலைகளை கூறி அர்ப்பண மனநிலையை இயேசு விளக்குகிறார். இயேசுவோடு சேர்ந்து கட்டி எழுப்பிய இறையரசை எதிர்வரும் தாக்கத்திலிருந்து, அழிவின் ஆபத்திலிருந்து காப்பதற்காக சீடர்கள் அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும். அல்லது வாழும் சூழ்நிலையை வளப்படுத்தி இறையரசின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு சீடர்கள் தங்களை முழுமையில் அர்ப்பணிக்க வேண்டும். சவால்களும் சந்திக்க வேண்டிய எதிர்ப்புகளும் ஏற்படும் போது பாதியில் புறமுதுகு காட்டி ஓடிவிடக்கூடாது. துணிவுடன், மனந்தளராமல், அர்ப்பணம் என்ற சிலுவை வழியில் இயேசுவைப் போல இறையரசை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எவ்வளவுக்கு மனிதர் தம்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவ்வளவுக்கு இறை திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய செயலாக்கத்தில் ஆற்றலோடு செயல்பட முடியும் என்பதை விளக்குகிறது. சுய அறிவாலோ மற்றெந்த சித்தாந்த நுண்ணறிவு விளக்கங்களாலோ கடவுளுடைய திட்டத்தையோ திருவுளத்தையோ கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய வழிமுறைகளுக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழும்போது அவருடைய ஞானத்தால், அவரது தூய ஆவியால் அவர் நமக்கு திட்டத்தை அறியப்படுத்துவார். அவரோடு சேர்ந்து இறையரசு கட்டடத்தை எழுப்ப, இறையரசை பாதுகாத்து வளர்க்க முதலில் நமக்கு முழுமையான அர்ப்பண மனம் வேண்டும். இரண்டாம் வாசகம் பவுல் எழுதிய மிகச்சிறிய கடிதத்தின் நடுப்பகுதி. பிலமோன் என்ற தன் தலைவரிடமிருந்து தப்பி ஓடிய அடிமை ஒனேசிமு. அடிமை பிடிபட்டால் அவருக்கு தலைவர் தரும் தண்டனை மிக கொடியது. இந்நிலையில் பவுல் ஒனேசிமுவிடம் பரிந்துரை கடிதத்தை பிலமோனுக்கு கொடுத்து அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும்படி பணிக்கிறார். ஆனால் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலாக, அதாவது அவருடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் மனிதர் என்ற முறையில் ஒனேசிமு ஆண்டவரை சார்ந்தவன் என்று பிலமோனை வலியுறுத்துகிறார் பவுல். தலைவன் அடிமை என்று அன்றைய சமூக அமைப்பில் இருந்த வழக்கத்திலிருந்து விடுபட்டு அனைவரும் ஆண்டவரை சார்ந்தவர்கள் என்ற புதிய அர்ப்பண உறவுக்குள் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளச் சொல்லுகிறார். அர்ப்பண மனம்தான் உறவுக்கு புதிய அர்த்தத்தையும் அதை வாழும் ஆற்றலையும் வழங்கும். அர்ப்பணமில்லா உறவு வெறும் சடங்குகளாகவும் விரைவில் சங்கடங்கள் நிறைந்ததாகவும் மாறிவிடும். அர்ப்பணத்தில் மலரும் உறவு உயிருள்ளதாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அர்ப்பணத்தில் மலரும் உறவு சிலுவை சாவையும் உயிர்ப்பின் மகிமைக்கு உயர்த்தும். இயேசுவே, எங்களுக்கு அர்ப்பண மனதை தாரும். எங்களது முழு அர்ப்பணத்தில் உமது திட்டத்தை உணர்ந்து வாழும் உமது ஆற்றலை தாரும் என்று மன்றாடுவோம்.